நேரத்தில் முக்கிய தொகுதிகள் முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிட்ட தொகுதிகள், அதே போன்று திமுகவினுடைய அமைச்சர்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் பிரதான கட்சிகள் அங்கு பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு சூழலையும் நம்ம பார்க்கிறோம். கிளியர் நம்பர்ஸ் பார்க்கலாம். 234 132 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்களின் அடிப்படையில் 56 தொகுதிகளில் திமுக கூட்டணியும் 54 தொகுதிகளில் திமுக கூட்டணியும் தாவேக 43 தொகுதிகளில் முன்னிலை அப்படிங்கிற நம்பரை பார்க்கிறோம். அதிமுக கூட்டணி 35 தொகுதிகளில் முன்னிலை அப்படிங்கிறத பார்க்கிறோம். நம்பர் ரொம்ப ராப்பிடா ஏறக்கூடிய ஒரு சூழல் இருக்கு திரு சாமிநாதன். ஆமாம் சார், இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா சார், திமுகவும் இந்த 54, 50, 55 தான் சுற்றுது. அப்போ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மும்முனை போட்டியை நோக்கி களத்தை நகர்த்தி இருக்குங்கிறத தபால் வாக்குகள் முதல் சுற்று. இந்த முதல் சுற்றுலேருந்து தெரியக்கூடியது என்னன்னா, கிட்டத்தட்ட இது ஒரு மும்முனை போட்டி தான். யாருக்குமே இது வந்து ஒரு பெரும்பான்மையை நோக்கி ஒரு முதல் சுற்றில் நமக்கு தெரிந்திருக்கும். அப்படி இல்லைன்னா இப்போ சில தொகுதிகளில் தாவேக முன்னிலை வைக்குது, சில தொகுதிகளில் அதிமுகவே முன்னிலை வைக்குது, பல தொகுதிகளில் திமுக முன்னிலை வைக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை மத்திய தொகுதியெலாம் முதல் சுற்றில் வந்து பிடிஆர் பின்தங்கி இருந்தார். அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சுந்தர்சி 3வது இடத்துக்கு போயிட்டார். தபால் வாக்கில் சுந்தர்சி மேலே இருந்தார். அப்போ இப்படி மாறி மாறி வர்றதுனால ஒரு கடுமையான ஒரு இழுபறியான ஒரு சூழல் தான் நமக்கு நண்பகல் தாண்டி நீடிக்குமோ அப்படிங்கக்கூடிய ஒரு தோற்றம் தான் இப்போ உள்ள சூழலில் தருது. தாவேகாவை தவிர மற்ற கட்சிகள் இரண்டுக்குமே இந்த தேர்தல் ஒரு நஷ்ட கணக்கு அப்படிங்கிறதா இப்போதைய தெரியும். ஓகே, இந்த ட்ரையல் அப்படிங்கிறது கண்டிப்பா திரு சாமிநாதன் சொன்னது போல அந்த ஒரு இழுபறி அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஏன்னா வாக்குகள் சுற்றுக்களின் அடிப்படையில், வாக்குச்சாவடி மையங்களினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் அது கூடும் குறையலாம் ஒவ்வொரு டேபிளுக்கும். அப்படி வரும்போது அதில் அந்த ஏற்ற இறக்கங்கள், அந்த ட்ரையல்ஸ் வந்து மிக அதிகமாகி நமக்கு பிற்பகலுக்கு பிறகாகத்தான் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக. அது மட்டும் இல்லை, இதில் எல்லாருமே கொஞ்சம் பொறுமையை காக்க வேண்டும். ஏன்னா பிற்பகலுக்கு மேலே தான் இது உறுதியாகும். அதற்கும் மேலே பெரம்பூரை தொடர்ந்து திருச்சி கிழக்கு தொகுதியிலும் தாவேக தலைவர் விஜய் முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிற ஒன்றையும் பார்க்கிறோம். சோஃபார் அவங்க 46 இடங்கள் 136 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள்ல 46 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறார்கள். அதில் தாவேக தலைவர் விஜய் போட்டியிட்ட பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிற ஒன்றையும் நம்ம பார்க்கிறோம். கண்டிப்பாக. அண்ட் அதையும் தாண்டி மார்ஜின்ன்றது ரொம்ப சின்னதாக தான் இருக்க போகுது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமிநாதன் சொன்ன மாதிரியே சுந்தர் வந்து முதலிடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு போறார். நம்ம ஒரு சுற்று முடிஞ்சு அடுத்த சுற்று நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே அந்த கள நிலவரம் மேலேயும் கீழேயும் மாறிட்டே இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். அதனால மார்ஜின்ஸ் எப்படி செட் ஆகுதுன்றது இன்னும் 4வது இல்லை 5வது சுற்றுல தெரிஞ்சிடும். ஆனாலும் 3 முனை பொட்டியாக இருந்தனால இது கண்டிப்பாக மார்ஜின்ஸ் வந்து ரொம்ப ஸ்மால் தான். போன வாட்டி வந்து 1000க்கு கீழே வந்து ஒரு 15 தொகுதிகள் வந்து தீர்மானிக்கப்பட்டது. இந்த வாட்டி 1000, 2000 ஓட்டுக்கு கீழே ப்ராபப்ளி ஒரு 25 தொகுதிகள் 30 தொகுதிகள் கூட இருக்கலாம். ஆனால் இந்த ட்ரெண்ட்ஸ் இப்படியே இருந்துச்சுன்னா திமுக தாவேகாக்கு இடையே ஒரு கடும் போட்டி நிலவும் சூழ்நிலை இருக்கு. இரண்டாவது, ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கியும் இது வந்து போயிட்டு இருக்குதோ அப்படின்றதும் இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா 55, 47, 36 இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து இப்ப ஈதர் ஒன்று திமுக வந்து ஜஸ்ட் ஓவர் ஒரு 130, 140 முடியணும். அப்படி இல்லைன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு இழுபறியான ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை தள்ளுதோ அப்படின்ற ஒரு ஐயமும் நம்ம கிட்ட இப்ப ஏற்படுது. ஓகே, ஒரத்தநாடு தொகுதியினுடைய முன்னணி நிலவரங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அங்க தற்போது முன்னிலை வகிப்பது யாருக்கான வாக்குகள் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவேக வேட்பாளர் அரவிந்த் அங்கு 467 வாக்குகள் வித்தியாசத்தில் அங்கு முன்னிலை வகிக்கிறார். ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் தாவேக வேட்பாளர் அரவிந்த் பெற்ற வாக்குகள் 3703, திமுக வேட்பாளர் 3236, அதிமுக வேட்பாளர் 1118 வாக்குகளை ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். மொத்தம் 140 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்க பெற்றிருக்கின்றன. அதுல 54 தொகுதிகளில் திமுக கூட்டணியும் 49 தாவேகவும் 37 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி அப்படிங்கிற ஒரு நம்பரை பார்க்கிறோம். நம்பர் ஏறுது. நீங்க சொன்னது போல அது ஒரு மும்முனை போட்டி. அல்லது மனுசுந்தரமும் சொல்றார் இது ஒரு ஹங்க நோக்கி நகருதா அப்படிங்கிற ஒன்றும். அது சொன்னதை போல இன்னும் நமக்கு நிறைய சுற்றுகள் இருக்கு. அப்படி பார்க்கலாமா? ஆமா, நிச்சயமா சார். இது வந்து ஆனால் இது பெரும்பாலும் இது தொங்கு நோக்கி தான் நகருது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அதிமுகவுக்கு செல்வாக்கான தொகுதிகள் பகுதிகளில் கூட கொங்கு மண்டலத்திலையும் தாவேகா கோல் வச்சிருக்கு, சென்னை மண்டலத்திலையும் கோல் வச்சிருக்குன்னா அப்போ இது நிச்சயமா வந்து ஒரு தொங்கு சட்டசபையை நோக்கி தான் இது நகர்த்துது களத்தை அப்படிங்கிறத தான் பார்க்குறேன். இப்போ ஒரத்தநாடு கூட பார்த்தோம், தாவேகா முன்னிலை. ஒரத்தநாடுலாம் வைத்தியலிங்கம் ரொம்ப செல்வாக்கான நபர். அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தார், ஒரு வேட்பாளரும் ஆகியிருந்தார். அவ்வளவு செல்வாக்கான நபர்கள். இது சுற்றுகள் தான்.
சுற்றுகளில் பின்னடைவு என்பதும் தாவேக்காலாம் தெரியாத முகம் 50 நம்பர் மாறி இருக்கு. இப்போதைக்கு 142 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்களின் அடிப்படையில் தற்போது 55 தொகுதிகளில் திமுக கூட்டணியும் 51 தொகுதிகளில் தாவேகவும் 38 தொகுதிகளில் அதிமுக அப்படிங்கிற அளவுக்கான சூழலா தற்போது நம்ம பார்க்கிறோம். ஆமாம் சார், நிச்சயமா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மும்முனை போட்டி அப்படிங்கிறத நோக்கி அதை நகர்ந்து விட்டது அப்படின்னு தான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட யாருக்குமே இதில் வந்து ஒரு பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல் தான் ஏற்படுமாக இருக்கும். கூட்டணியாக கூட பெரும்பான்மை என்கிற இடம் வந்து நமக்கு இன்னொரு 5 சுற்றுகள் போனால் தான் தெரியும். மற்றபடி யாருக்கும் தனிப்பட்ட வகையில் பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிறதா களம் காட்டுது. திமுக வெர்சஸ் தாவேக்கா என்பதை போல தான் கூர்மையாக களம் மாறிட்டு இருக்கு. அதிமுக அடுத்தடுத்த சுற்றுகளில் ஏறி வரலைன்னா பின்னடைவு தான் உங்களுக்கு அப்படின்னு. ஓகே, நம்ம தற்போதைய முன்னணி நிலவரங்களின் அடிப்படையில் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் சிவசங்கர் தற்போது முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். அங்கு தாவேக்க வேட்பாளர் தற்போது 2வது இடத்திலும் அதிமுக வேட்பாளர் 3வது இடத்தையும் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒன்றை நம்ம பார்க்கிறோம். குன்னம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர், அதே போன்று நாம் இப்ப பார்க்கக்கூடிய தொகுதி வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி. அங்கு தாவேக்க வேட்பாளர் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். ஆர் குமார் தற்போது 3826 வாக்குகளை பெற்று முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட ஹசன் மௌலானா தற்போது 2459 வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் பெரும்பாலான முக்கிய தொகுதிகளில் தற்போது தாவேக்க வேட்பாளர்கள் முன்னிலை அல்லது 2வது இடம் அப்படிங்கிற ஒன்றை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஆர் குமார் வேளச்சேரி தொகுதியில் தாவேக்க வேட்பாளர் 3826 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். ராணிப்பேட்டையில் அமைச்சர் ஆர் காந்தி பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய வாக்கு நிலவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேக்க சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் தாகிரா 5113 வாக்குகளை பெற்று தற்போது முன்னிலையில் இருக்கிறார். அமைச்சர் ஆர் காந்தி தற்போது 3672 வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அதிமுக கூட்டணியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்களுடைய வாக்கு சதவீதத்தை பார்த்து தாவேக்கனுடைய நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 146 தொகுதிகளில் தற்போது முன்னிலையில் இருப்பது அப்படின்னு பார்த்தா தாவேக்க தான். 56 தொகுதிகளில் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார்கள். 52 திமுக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது. 38 தொகுதிகளில் அதிமுக முன்னிலை வகிக்கிறது அப்படிங்கிற ஒன்றை பார்க்கிறோம். இந்த நம்பர் ரேபிட் அண்ட் சிக்னிபிகன்ஸ் அப்படிங்கிற அளவில் தான் ஏறிக்கிட்டு இருக்கு. 56 தொகுதிகள் எப்படி பார்க்குறீங்க? இது யாருமே சரியா கணிச்சிருக்க மாட்டாங்கன்றது என்னுடைய கருத்து. ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் தாவேக்காக்கு லீடு கொடுத்தாங்க போஸ்ட் போல் எக்ஸிட் போல் சர்வேல. இது நமக்கு இப்போ ஒரு 1.5 மணி நேரமாக நம்ம பார்த்துட்டு இருக்க ட்ரெண்ட்ஸில் இது அப்படியே செட் ஆகிட்டு இருக்கு. அதாவது திமுக 51, அதிமுக 30, 35, இப்போ 39 அப்படியே ஸ்டாப் ஆகியிருக்காங்க. ஆனால் தாவேக்கா பெருவாரியாக கெயின் ஆகி இப்போ வந்து 58, 60 அப்படின்னு போயிட்டுருக்காங்க. நான் சொல்கிற மாதிரி இது பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இருக்கிற ஒரு போட்டி தான். குறிப்பாக இப்போ எத்தனை தொகுதிகளில் அதிமுக முதலிடம் 2ஆம் இடம் வருவாங்கன்றதை பார்க்கணும். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் இது தொங்கு சட்டமன்றம் ஆகுமா, இல்லை இதில் யாராவது ஒருத்தவங்க கிளியராக வந்து முன்னிலை வகிக்க போகிறாங்களா அப்படின்றத. ஏன்னா இந்த ட்ரெண்ட்ஸ் ஹோல்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இது ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி தான் இப்போ போயிட்டுருக்கு. குறிப்பாக அடுத்த விஷயம் என்ன பார்க்கணும்னா, இப்போ நம்ம மேற்கு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு கண்டிப்பாக ஒரு ஆதரவு இருக்குது. அதை தாண்டி தென் மாவட்டங்கள்லேயும் அவங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்குன்றதான் இதுலேருந்து தெரிகிறது. நான் சொன்ன மாதிரி காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பேட், சென்னையில் தாவேக்காக்கு ஆதரவு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். அதை தாண்டி அடுத்த கட்டமாக மற்ற மாவட்டங்கள்லையும் மற்ற பிராந்தியங்கள்லையும் அவர்களுக்கு பெருவாரியான ஆதரவு இருக்குது அப்படின்றது நமக்கு இப்போ தெரிகிறது. 60 இடம் 63 இடத்துல இப்போ தாவேக்கா முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு ஒரு பெரிய ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு அவங்கள நோக்கி போயிருக்கு. இதில் 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று, அங்கே ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு இருந்திருக்கு. 2வது, எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டியான ஒரு அதிமுக பாஜக கூட்டணியை தவிர்த்து மக்கள் வந்து தாவேக்காக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்றது நமக்கு தெரிகிறது. அதனால் இது நான் சொன்ன மாதிரி ஒரு பின்பகல் ஒரு 2 மணிக்கு நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஏன்னா மார்ஜின்ஸ் இப்போ எல்லாமே சின்ன மார்ஜினாக தான் இருக்குது. குறிப்பாக கிராமப்புறங்கள்லேருந்து வர வேண்டிய செய்திகள், தரவுகள் இன்னும் நமக்கு நிறைய பாக்கி இருக்குது. 150 தொகுதிகளில் இப்போதைக்கு நமக்கு செய்தி வந்திருக்கு. இன்னும் ஒரு 82, 84 தொகுதிகள்லேருந்து நமக்கு செய்திகள் வரணும். அதுவும் வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு ட்ரெண்டு செட் ஆகிடும். ஆனால் இப்போ போன 1 மணி நேரம் நம்ம பார்த்த அந்த ஒரு
ப்ராக்ரஸோ அந்த ட்ரெண்டோ இப்போ நமக்கு அதுதான் ஃபைனலாக இருக்கும்னா கண்டிப்பாக இது ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி தான் போகும். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரு மாதிரி ஈக்குவலாக தான் வந்து நிற்க போகிறாங்க. 80, 90, 80, 90, 60 அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இந்த நேரத்தில் தெரியுது. எஸ், நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னதாக முன்னணி நிலவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போதைய சுற்று அடிப்படையில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றையும் பார்க்கிறோம். மொத்தமுள்ள கிடைத்திருக்கக்கூடிய சோஃபார் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய 150 தொகுதிகளில் சராசரியாக 154 63 தொகுதிகளில் தாவேக்க முன்னிலை வகிக்கிறது, 49 திமுக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பரையும் பார்க்கிறோம். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து 154 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய நிலையில அதில் சராசரியாக 63 தொகுதிகளில் தற்போது தாவேக்க முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. திமுக 49 இடங்கள்ல அங்கு முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். 42 அதிமுகவினுடைய நம்பர்ஸ் கொஞ்சம் இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 42 இடங்கள்ல அதிமுக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது அப்படிங்கிற ஒன்றையும் பார்க்கிறோம். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கு தற்போது தாவேக்க வேட்பாளர் முன்னிலை சந்தித்திருக்கிறார். செல்வ பெருந்தகையை முந்தி தற்போது தாவேக்க வேட்பாளர் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் முன்னிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பரையும் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து 154 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது தாவேக்க வேட்பாளர் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாவேக்க வேட்பாளர் அங்கு முன்னிலை வகிக்கிறார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியினுடைய வாக்கு நிலவரங்களை நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அங்கு தாவேக்க வேட்பாளர் தென்னரசு 3743 வாக்குகள் வித்தியாசத்தில், அதாவது வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறாரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை 2347 வாக்குகள் பெற்றிருக்கிறார். அதிமுக வேட்பாளர் பழனி 2825 வாக்குகளை பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் வேட்பாளர் சிந்து 262 வாக்குகளை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றையும் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பின்னுக்கு தள்ளி தாவேக்க வேட்பாளர் பாபு VS பாபு தற்போது 4130 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். கிட்டத்தட்ட 886 வாக்குகள் வித்தியாசத்தின் அடிப்படையில் தற்போது தாவேக்க வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றை பார்க்கிறோம். அதிமுக வேட்பாளர் சந்தான கிருஷ்ணன் 1200 வாக்குகளை பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் வேட்பாளருக்கான வாக்குகள் இல்லை. ஓட் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது 886 அப்படிங்கிற அடிப்படையில் தற்போது கொளத்தூர் தொகுதியில் முன்னிலை அப்படிங்கிற ஒன்றை பார்க்கிறோம். சோஃபார் நமக்கு ஒரு 157 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெறக்கூடிய நிலையில் அதில் 66 தொகுதிகளில் தாவேக்கவும் 49 தொகுதிகளில் திமுக கூட்டணியும் 42 தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும் முன்னிலை வகிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒன்றை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிளியர் பிரேக்கப் அப்படிங்கிற ஒன்றையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அண்மை செய்தி ஒன்றையும் நாம பார்க்கிறோம். தற்போது தேமுதிகவினுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் போட்டியிட்ட விருத்தாச்சலம் தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றை பார்க்கிறோம். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், அவருடைய மகன் விஜயபிரபாகரனும் விருதுநகர் தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறார். விருத்தாச்சலம் தொகுதியில் தற்போது பிரேமலதா விஜயகாந்தும் முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றை பார்க்கிறோம். இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள். அவரை இந்த அமர்வுக்கு வரவேற்கிறேன். சார் வணக்கம். எலக்ட்ரன்ஸ் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு EVM முதல் சுற்று முன்னணி நிலவரங்கள் தான் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த நம்பர்ஸை எப்படி பார்க்குறீங்க? முதல் சுற்று அடிப்படையில் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதாவது முதல் சுற்றில் துவங்கி ஒரு 4வது சுற்று வரைக்கும் ஒரே வேட்பாளர் முன்னிலையில் இருந்தார்னா அவர் தொடர்ந்து முன்னிலையை தக்க வச்சுக்கிடுவார். அந்த முன்னிலை வாக்கு எண்ணிக்கை வேணால் குறையும் கூடும், ஆனால் தக்க வச்சுக்குவார்னு சொல்லலாம். போன தடவை உங்களுக்கு நினைவு இருக்கும், கமல்ஹாசன் லாஸ்ட் ஃபியூ இதில் லீட் பண்ணிக்கிட்டு இருந்தபோது வானதி மேடம் சொன்னாங்க, இல்லை கடைசி கவுண்டிங்கில் என்னுடைய சப்போர்ட்டர்ஸ் அதிகம், நான் ஜெயிச்சிருன்னு தன்னம்பிக்கையோடு சொன்னாங்க. அதே மாதிரி தான் அங்கே ஆச்சு. ஏன்னா 2 பேருக்கு இழுவர் இந்த நிலைமையில். அதனால் ஒரு 4 கவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எதுவும் உறுதியாக சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம தபால் வாக்குகள் அப்படிங்கிறது கடந்த முறை மாதிரி உடனுக்குடனாக முடிவுகள் அறிவிக்கப்படாம EVM கடைசி சுற்றுக்கு முந்தைய சுற்றில் தான் தபால் வாக்குகளினுடைய முடிவுகள் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரும் இருக்கு. அது கூட தீர்மானிக்கலாம் இல்லையா? வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியதில் அதுவும் ஒரு பிரதான பங்கை வகிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா? ப்ரொவைடட் தபால் வாக்குகள் தீர்மானமாக ஒரு பகுதிக்கே சென்றிருந்தால்,
அது தீர்மானிக்கும். அப்படி இல்லைன்னா அதுலேயும் வந்து 2 பக்கம் சொல்லியிருந்தால் அது வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருக்காது. ஓகே, இப்போ நம்ம வரக்கூடிய நம்பர்ஸை பார்க்கும்போது இப்போ முன்னாடி திமுக கூட்டணி ஒரு ஹையர் நம்பர்ஸில் இருந்தது. இப்போ தாவேக்கா அந்த நம்பர்ஸை இது பண்ணுறாங்க. ஆனால் அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அந்த நம்பர் வந்து ஒரு மாதிரி ரேப்பிடாக ஏறல. இந்த நம்பர்ஸ் நம்ம பார்க்கலாம். 164 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தாவேக்கா 66 இடங்களிலும், திமுக கூட்டணி 50 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 48 இடங்களிலும் முன்னிலை அப்படிங்கிறது. இந்த நம்பர் கொஞ்சம் ரேப்பிடாக ஏறிச்சு. அது ஆரம்பத்திலிருந்தே ஒரு ஏற்றத்தை திமுக கூட்டணி கண்டது. ஆனால் அதிமுக கூட்டணியில் ரொம்ப ஸ்லோ அப்படிங்கிற அளவில் அடிப்படையில் தான், மிக மெதுவாகத்தான் அந்த எண்ணிக்கை உயருது அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். இதன் அடிப்படையில் ஏர்லி ட்ரெண்ட்ஸ் தான். இந்த அடிப்படையில் அந்த நம்பர்ஸ் நம்ம பார்க்க முடியுமா? இந்த ட்ரெண்ட்ஸை பார்த்தால் டிவிகே வந்து அதிமுகவுடைய வாக்குகளில்